ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான். நம்ம நார்மலாக தயிர் தாளித்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இதே மாதிரி ஒரு வாட்டி தயிர் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல கெட்டி தயிரை நம்ம நல்லா மாவு பதத்துக்கு நல்லா அடித்து வச்சுக்கலாம். கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். தயிர் நீங்கள் அடிக்கும் போதே உப்பு சேர்த்து அடித்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, சீவன இஞ்சி, 2-3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்திக்கலாம். சின்ன கட்டி பெருங்காயம் 1 சேர்த்திட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வெடிக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்ச தயிரோட சேர்த்திக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்ல சூடான சாதத்தோட இதை ஊற்றி சாப்பிட சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சூடான சாதத்தோட இந்த தாளித்த தயிர் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தாளித்த தயிரோட பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.